ஹலோ கைஸ், நம்ம எல்லாருக்குமே மஹேந்திரா குரூப் பற்றி தெரியும். அதோட சேர்மன் ஆனந்த் மஹேந்திரா அவரோட ட்விட்டர் பேஜில் #மண்டே மோட்டிவேஷன் கிட்டம்மாள் வீன்னு போட்டிருந்தாரு. ஐ வாஸ் க்யூரியஸ், யார் இந்த கிட்டம்மாள்? பட் அவங்கள பற்றி அவங்களோட ரியல் ஸ்டோரியை படிக்கும்போது ஐ வாஸ் ஷாக்ட். லெட்ஸ் டிக் இன் டு த ஸ்டோரி. பொள்ளாச்சியில் 82 வயசில் ஒரு பாட்டி, அவங்க பேர் தான் கிட்டம்மாள். அவங்களோட லைஃப் ரொம்ப சிம்பிள். டெய்லியும் கம்பு கஞ்சி, சாதம், பருப்பு ஒரு நார்மல் லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எப்போவுமே அவங்களோட குடும்பம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அவங்க ஃபேமிலிக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு தான் ஆசை. ஒரு நாள் அவங்களோட கிராண்ட்சன் 2 பேரும் பவர் லிஃப்டிங் தூக்கிறத பார்த்துட்டு ரொம்ப க்யூரியஸாக இது என்ன கேம்னு கேட்குறாங்க. அதுக்கு பசங்க பாட்டியை பார்த்து இது பவர் லிஃப்டிங்னு சொல்கிறாங்க. பாட்டி கொஞ்சம் கூட யோசிக்காம இன்ஸ்டண்ட்டாக நானும் இதை ட்ரை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இப்போ தான் ரியல் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. பாட்டியோட பேர பசங்க 2 பேரும் அங்கே இருந்த கோச் சதீஷோட ஹெல்ப் மூலிமா டெய்லியும் பாட்டிக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டியும் சாரி கட்டிட்டு கொஞ்சம் கூட ஹெசிடேஷன் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அவங்க பாடி எப்படி அதை அக்செப்ட் பண்ணுச்சுன்னு. அதோட ஆன்சர் பண்ணிருச்சு. ரீசன் அவங்களோட வில் பவர், டிசிப்ளின் அண்ட் ஹெல்த்தி டயட். அந்த ஒரு நாள் காம்படிஷன் டேஸும் வந்துச்சு. நம்ம கோயம்புத்தூரில் ஸ்டேட் லெவல் பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப். நம்ம கிட்டம்மாள் பாட்டி ஸ்டேஜில் சாரி கட்டிட்டு வந்து நின்னப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆனாங்க. அங்கே இருந்த ஜட்ஜோட வாய்ஸ் கேட்டுச்சு, ரெடி, லிஃப்ட். நம்ம பாட்டி டீப் பிரெத் எடுத்துட்டு 50 கிலோ வெயிட்டை டெட் லிஃப்ட் பண்ணாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபுல் ஷேரப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசல்ட் 5th பிளேஸ். பட் அவங்களோட ரியல் விக்ட்ரி சொசைட்டிக்கு ப்ரூவ் பண்ணது, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். கிட்டம்மாள் ஸ்டோரி நமக்கு சொல்கிற லெசன் என்னன்னா, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏஜ் தேவையில்லை, டிசிப்ளின் ஒன்று இருந்தால் இம்பாசிபிள்னு ஒன்று இல்லவே இல்லை. 82 வயசுள்ள பாட்டி பவர் லிஃப்டிங் பண்ணி அவங்க சக்ஸஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம 20s 30s 40s இருந்துட்டு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டிவேஷன் வெளியில இருந்து வராது, அது நமக்குள்ள தான் இருக்கு. வி ஹாவ் டு கிரியேட் இட். If you motivated, do it. If you not motivated, do it. And just do it. So next time lifeல நம்மனால முடியுமான்னு நினைக்கும் போது ஜஸ்ட் நம்ம கிட்டம்மாள் பாட்டியை நினைச்சு பார்த்துக்கோங்க. ஒரு 82 வயசுள்ள பாட்டி 50 கிலோ தூக்கும் போது why can't we lift our life? Just think about it. Thank you for watching. Have a nice day.